மத்ராசி ஏஆர் முருகதாஸுடைய டைரக்ஷனில் டைட்டில் டீசர் ரிவீல் பண்ணிட்டாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு சூப்பரான விஷயம் கேள்விப்பட்டேன் அந்த படத்தை பற்றி. என்னென்னா, இந்த டைட்டில் டீசருக்காக அனிருத் ஒரு மியூசிக் பண்ணியிருக்காருல்ல, அதை விட வேறு வேர்ஷன் ஆஃப் மியூசிக் ஒன்று பண்ணாராம். அது சிவா அவர்களும் ஏஆர் முருகதாஸ் சாரும் கேட்டுட்டு மிரண்டு இருக்காங்க. அது கிட்டத்தட்ட எப்படின்னா, ஒரு கத்தியில் ஒரு ஐகானிக்கான ஒரு ஓப்பனிங் ஒன்று இருக்கும்ல, இது வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு ஒரு டைட்டில் டீசர்னால் டக்குன்னு ஞாபகம் வருது எனக்கு எப்பவுமே கத்தி தான். அதை பிரேக் பண்ணுறாமல் நான் இது வரைக்கும் ஒரு டைட்டில் டீசரை பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மியூசிக் கூட வந்திருக்காரு. ரொம்ப பேங்கராக இருக்குது. இதை எடுத்தோடனே ஆடியன்ஸுக்கு கொடுத்துட வேணாம், கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி படத்துக்குள்ளே இதை ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்ட்டாக வைக்கணும்னு சொல்லிட்டு ஏஆர் முருகதாஸ் சார் வந்து அனிருத் கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 2வது வெர்ஷனாக தான் இது ரெடியாக இருக்குது. இப்போ வரைக்குமே இந்த ஒரு திரைப்படம் மத்ராசி அப்படின்றது ஒரு 90% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் படத்தோடைய கிளைமேக்ஸில் நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் ஷூட் பண்ண வேண்டியதாக இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஷூட்டிங் பாக்கி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த படத்துலையும் சிவகார்த்திகேயன் 2லேருந்து 3 லுக், எக்ஸாம்பிள் அமரனில் நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த கெட்டப் சேஞ்சாக ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். பட் அவர் ஏஜாக அடுத்தடுத்த ஜோனில் இருக்காருன்றதை ரொம்ப அழகாக டீட்டெயில் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜோனுக்குள்ளே தான் இந்த ஒரு படமும் இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏஆர் முருகதாஸ் சார் சொல்கிறது, ஒரு கஜினி எப்படி சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக இருந்ததோ, தளபதி அவர்களுக்கு எப்படி துப்பாக்கி ஒரு பயங்கரமான ஒரு பிரேக் த்ரூவாக இருந்ததோ, அப்படிப்பட்ட ஒரு படமாக இந்த சிக்கந்தர் இருக்கும்.